வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் உள்ள அதாவது மங்களூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு கடற்கரை இருக்குது. ரொம்ப அழகாக ஒரு அற்புதமான ஒரு கடற்கரை. ரொம்ப கடற்கரை ஓரத்தில் பார்த்திங்கன்னா கடை வீதிகள் நிறைய இருக்குது. இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறதாக ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பழங்காலத்து ஒரு ஓவியம் போட்டு அது மாதிரி இருக்குது. இதுதான் அந்த கடற்கரை. ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. இந்த மங்களூர் கடற்கரைக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட அல்லது கடலுக்கு போன அனுபவம் இருந்தால் மறக்காமல் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கடற்கரையில் ஆள் இல்லை. அதை நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 1-2 மணி இருக்கும். அதனால் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் கிளாரிட்டி அங்கங்கே வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பீச்சு பார்க்க அமைதியாகவும் இருந்துச்சு. பாதுகாப்புக்காக நிறைய இருந்துச்சு. அதாவது டூரிஸ்ட் வந்தால் இந்த போட்டில் உட்கார வச்சு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்க. ஒரு ஆள் வீதம் 150 ரூபா வசூல் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த டிரைவிங்கு. நாங்கள் போகலை, கூட வந்த நண்பர்கள்லாம் போயிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது பாருங்கள். சில இடத்துல நல்லாவும் இருக்கும். அந்த கடல் அலையெல்லாம் தவழ்ந்து வர்றது பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கடல் அலைகள் பாருங்கள், அப்படியே பார்க்க நல்லா கண்ணாடி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே கடல் ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம். அது கடற்கரையிலேயே நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் நடந்து போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா ஒரு பலூன் நடைபாதை அப்படின்னு போடுறாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். உள்ளே நடந்து போயிட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு வரலாம். ஆனால் என்ட்ரி டிக்கெட்டாக ஒரு ஆளுக்கு 150 வீதம் வசூல் பண்ணுறாங்க. விருப்பம் உள்ளவங்க அதில் போயிட்டு நடந்து போயிட்டு பார்த்துட்டு வராங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துருங்க. கொஞ்சம் நடுக்கடலில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் அந்த நடைபாதை. ரொம்ப பார்க்க ஒரு திக் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த கவுண்டரு இங்கே இருக்குது. 150 ரூபா வசூல் பண்ண மாதிரி அந்த போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கடற்கரை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம என்ன இருக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்க போகிறோம். அந்த கடல் அலைகளோட நம்ம நடந்து போகிறது அந்த காலுக்கு ஒரு மசாஜ் மாதிரி நல்ல ஒரு அனுபவம், ஒரு ஃபீல் கிடச்சிது. இது மாதிரி நீங்கள் கடல் நடந்து போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தூரத்தில் ஒரு போட்டு நிப்பாட்டிருந்தாங்க. அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து மத்தியான டைம்னால கொஞ்சம் ஆளுங்களே இல்லாமல் இருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அலைகள்லாம் வந்து நம்ம காலை தொட்டுட்டு போகிறத பார்த்தா ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. வாங்க அடுத்து என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அந்த மீண்டும் இந்த கடல் அலை வந்து நம்ம காலை தொட்டுட்டு போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா அந்த அலை பாருங்க, பெருசாக உயர்ந்து நம்ம வந்து அடித்து போகிறத பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கடல் பகுதியில் மணல் பகுதியில் நடக்கிறதே ஒரு புதுசாக ஒரு அனுபவம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க இன்னும் அடுத்து என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, அந்த அலைகள் அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை ஓரத்தில் ரொம்ப அந்த தடுப்பணைன்னு சொல்லி அந்த கருங்கல்லாம் கொட்டி அந்த தண்ணி ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பணை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வாங்க அடுத்து எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
வந்தது மத்தியானம் டைமு அப்படிங்கிறதுனாலயே ஆளுங்க இல்லாமல் பீச்சு ரொம்ப ஃப்ரீயாக அமைதியாக இருக்குது. பார்க்கவும் ஒரு என்ன சொல்கிறது, மனதுக்கு ஒரு நிறைவாகவும் இருந்துச்சு. அமைதியாக இருக்கிறத பார்க்க ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் தானுங்களே. கும்பல் இல்லாமல் நம்ம தனியாக அந்த கடலில் நடந்து போகிறது ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த அப்பப்போ அந்த கடல் அலையில் போய் நம்ம கால் நனைச்சிட்டு வர்றது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கடல் நம்ம அலையை வந்து என்னோடய காலை தொட்டு தொட்டு போகிறது ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கர்நாடகாவில் வந்து இப்படி ஒரு பீச் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியும். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப நேரம் நின்று ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இது மாதிரி கடல் பகுதிக்கு போனால் உங்களோட அனுபவம் இருந்தால் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு எங்கே இது மாதிரி பீச் இருக்குது ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் இந்த கடற்கரையை சுற்றி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி சுற்றுலா தலத்துக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடற்கரை பீச்சை பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகிறோம். இது மாதிரி சுற்றுலா தலத்துக்கு, அதாவது பீச்சு, இது மாதிரி பார்க்க வேண்டிய இடங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேலை செஞ்சுக்கலாம். பாய். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்து அதை பார்த்துட்டு அந்த கடற்கரை ஓரத்துலேயே ஒரு பைபாஸ் ஒன்று போயிடுச்சு. அந்த கடல் மேலேயே நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. மாலை பொழுது ஆயிரத்தினால பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் தொடர்ந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி அனுபவத்துக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.